இந்த கேப்ல அடிச்சாதான் உண்டு, வேற கேப் கிடைக்காது, விட்டா கத்தி நம்ம பக்கம் திரும்பிடுங்கிற பயத்துல ஒரு சில கேவலமான அவதூறுகள், அதாவது விஜய் அவர்களை பற்றி அவதூறுகள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் மறந்து கூட இந்த இன்ஸ்டாகிராம் த்ரெட் பக்கம் போயிடவே கூடாது. அவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவன்லாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கட்சி ஆரம்பிச்சு கொடி அறிவிச்சு பாட்டும் வெளியிட்டாங்க. அடுத்து ஆரம்பிச்ச கட்சிக்கு கொள்கையே இல்ல, இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துச்சு. அப்படி விமர்சனம் பண்றவங்களோட கட்சியோட கொள்கையை வந்து யாருமே ஃபாலோ பண்றது இல்லையே அப்படின்னு ஒரு சில கிரிட்டிசிஸ் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடங்கிட்டாங்க. அடுத்து வெறும் கட்சி ஆரம்பிச்சா போதுமா, மாநாடெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சொன்ன மாதிரியே மாநாடு நடத்தி மத்த கட்சிகளோட வாயை உலக்க விட்டாரு. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்திருஷ்டி மாதிரி கரூர் இஷ்யூ, ஆனா அதுவும் அவங்க நினைச்ச மாதிரி பெருசா எடுபடல. அடுத்து திருப்பரங்குன்றம் தீபம் இஷ்யூ, இதுல அவரு எந்த கருத்தும் தெரிவிக்கல. சோ பிஜேபியோட பி டீம்னே அழுத்தமும் திருத்தமுமா வந்து எல்லா இடத்துலயும் பரப்பிட்டு இருந்தாங்க. இவரோட நேரமோ என்னமோ தெரியல. அடுத்து சொல்லி வச்ச மாதிரி ஜனநாயகன் படம் இஷ்யூ வந்துச்சு. அங்க சென்ட்ரல் போர்டு இந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் தரல, இப்ப வரைக்கும் தரல. ஆக இந்த இஷ்யூ மூலமா பிஜேபி இந்த டிஎம்கேக்கு ஒரு அடி கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு தமிழ்நாட்டுல நீ எப்படியோ அதே மாதிரி தான் தாவிக கட்சியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பி டீம்ங்கிற ஒரு தப்பான நரேட்டிவ் வந்து உடைச்சு விட்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து விஜய் சங்கீதா அவர்களோட டைவர்ஸ் இஷ்யூ, அதை வச்சு இவங்க எந்த அளவுக்கு கேடுகட்ட மானங்கட்ட கேவலமான அரசியல் பண்ண முடியுமோ அது பண்ணாங்க. ஆனா அதுவும் பெருசா எடுபடல. அடுத்து சிபிஐ விசாரணைக்கு வந்து டெல்லிக்கு போனாரு. அதை இங்கத்த ஒரு சில மீடியாவை வச்சு அப்படி விசாரிக்கிறாங்க இப்படி விசாரிக்கிறாங்க, அது இது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி மக்களையே ஒரு குழப்பி ஓ விஜய் அவ்வளவுதான் இருக்கு, அடுத்து வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கிற அளவுக்கு வந்து இவங்க ஒரு பிம்பம் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்து 3வது தடவை போயிட்டு வெளியே வந்த விஜய் டெல்லியிலேயே ரோட் ஷோ காமிச்சு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க மூஞ்சில எல்லாம் கறி பூசி விட்டாரு. என்னடா எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறானே அப்படின்னு யோசிக்கும் போது ரஜினி ரசிகர்களை விஜய்க்கு ஆப்போசிட்டா தூண்டி விட்டாங்க. ஆனா விஜய் ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சி தலைவர் அவர்களும் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சில அயோக்கியர்களும் திரு ரஜினி அவர்கள் பற்றியும் அவங்களோட ஃபேமிலி பத்தியும் பச்சையா வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டி போட்ட வீடியோவை ஷேர் பண்ணி அதையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பண்ணி எதுவும் எடுபடலையே அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ மறுபடியும் அந்த பழைய கரூர் இஷ்யூ கையில் எடுத்து ரொம்ப கேவலமா அருவருக்கத்தக்க விதமா ஒரு கேவலமான கதை திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த கரூர் கூட்டத்துல விஜய் லேட்டா வந்தாரு. ஏன் லேட்டா வந்தாரு அப்படின்னா, அந்த கூட்டத்தை லைவா அவர் நடிச்ச ஜனநாயகன் படத்துல வந்து காமிக்கணுங்கிற மாதிரி ஷூட் அங்க வந்து பண்ணாங்க. அதனாலேயே அவர் லேட்டா வந்தாரு. அதனாலதான் அத்தனை உசுறு போச்சு. குறிப்பா அந்த 41 பேர் கொன்னவன் அப்படின்னு ஒரு வரம்பு மீறி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த 41 பேர், அதாவது இறந்தவங்களோட ஆன்மாவே இவங்களை மன்னிக்காதுங்கிறதா உண்மை. ஆக்சுவலா அந்த 41 பேரோட ஃபேமிலியே இவங்களுக்கு ஆப்போசிட்டா பிரச்சாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுல அந்த அளவுக்கு இவங்க இறங்கி தரக்குறைவா பேசுறாங்கிறதா உண்மை. நாட்டுல பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த விளாதிக்குளம் மாணவி இஷ்யூல சம்பந்தப்பட்ட கொலையாளி பிடிபட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலா அவன் ஆல்ரெடி ஒரு வயசான மூதாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்னு ஜெயிலுக்கு போனவன், அதாவது ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போனவன். எப்படி அவன் ஜாமீன்ல வெளியே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு இங்க எந்த மீடியாவுக்கும் திராணியும் வக்கும் இல்லைங்கிறதா ரொம்ப வருத்தம்.